மத்திய கிழக்கு போர்க்களத்தில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் புதிய கட்ட ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள ராணுவ இலக்குகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு இஸ்ரேலில் முக்கிய துறைமுக நகரமான எய்லாட்டில் சுமார் 10 இடங்களில் ஈரானிய ஏவுகணைகள் விழுந்து வெடித்துள்ளன. இந்த தாக்குதலில் காயமடைந்த 7 பேரில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ஜோர்டானின் எல்லை பகுதியை பார்க்கும்போது எய்லாட் நகரம் புகைமண்டலமாக காட்சியளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலின் மைய பகுதியான டெல் அவிவ், பென் குரியன் விமான நிலையம் மற்றும் முக்கிய உளவுத்துறை அலுவலகங்களை இலக்கு வைத்து ஈரான் பல ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தணிக்கை பிரிவு இத்தாக்குதல்கள் குறித்த விவரங்களை மறைக்க முயன்ற போதிலும் ராணுவ தளங்கள் மற்றும் கட்டடங்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. லெபனான் எல்லையில் நிலவும் பதற்றத்தை தணிக்க லெபனான் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற புதிய அமைதி திட்டத்தை பிரான்ஸ் முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய அமைச்சரவை லெபனானின் சுமார் 10% நிலப்பகுதியை, அதாவது லிட்டானி நதி வரை ஆக்கிரமிப்பதற்கான ராணுவ திட்டங்கள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.